2003 தான் ஆல்மோஸ்ட் சினிமாவுக்குள்ளார நம்ம என்ட்ரி ஆனது. விஜய் சேதுபதிக்கும் எனக்கும் ஒரே நாள் தான், ஒரே ஷூட் தான். நாங்கள் நிறைய இன்டர்வியூஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரே நாள் தான் நாங்கள் வர்றோம். அதுக்கப்புறமா நான் நடுவில் கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ஊருக்கு போயிடுறேன். பெருசாக நேர்மையாக உண்மையாக கடுமையாக உழைக்கலை நான். ஆனால் அவர் வந்து இது எல்லாமே சினிமாவை அப்ரோச் பண்ணார். அதனால அவரோட வெற்றி வந்து ரொம்ப இயர்லியராகவே இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கான இடம் அவருக்கு கிடைச்சிருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பெரிய இயக்குநர்கள் இதை பற்றி அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. கமல் சார் சொல்லியிருக்காரு, வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்காரு. ஆஸ்காருங்கிறது அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டம். அது அவங்களுக்கு தான் பெரிய கொண்டாட்டம். இங்கே மக்கள் ஏற்றுக்கிட்டு, மக்கள் கொண்டாடி, மக்கள் ரசிச்சு, இப்போ அயலிக்கு ஆஸ்கார் கிடைக்கலன்னு உங்களுக்கு வருத்தமானு கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கேரக்டர் வந்து எந்த கேரக்டரோ அது ஹீரோங்கிறது தான் இல்லை, அந்த கதையை லீட் பண்ணுற ஒரு கேரக்டராக கிடைச்சுன்னா நிச்சயமாக நம்ம பண்ணலாம். அதை எழுதுறவங்க தான் முடிவு பண்ணணும். அதித்தி மேடத்திட்ட வந்து நான் வந்து சொன்னேன் இப்போ லாஸ்ட்டாக, நீங்கள் வைஜெயந்தி ஐபிஎஸ் விஜயசாந்தி மாரி ஒரு படம் நடிக்கலாங்க அப்படின்னு. ஆனால் எந்நேரமும் வந்து பயங்கரமான ஒரு ரவுடித்தனமும் துப்பாக்கி எடுத்து எவனடா சுட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே அப்படிதான் இருப்பாங்க. ஓகே, செம ஜாலி டைப். சரி சரி, இப்போ மாவீரன் ஓகே, அது ஒரு நல்ல ரோல் சொல்லியிருக்கீங்க. இந்த ஷேட்ஸ் நீங்க சொன்னீங்களா, என்ன திரும்ப திரும்ப வந்து இந்த போலீஸ் அது மாதிரி கூப்பிடாதீங்கன்ட்டு, உங்களுக்கு என்ன மாதிரி ரோல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை? இப்படி ரோல் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு சேலஞ்சிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம யதார்த்தமாக நம்ம லைஃப்பில் பார்க்குற எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க. நீங்கள் இருக்கீங்க, ஈவன் கேமராமேன் சார் இருக்காங்க. இப்படிப்பட்ட எல்லாருமே நம்ம புதுசு தானே, இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தானே. ஒரு ஹாஸ்டா பண்ணுறது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒரு கேமரா பண்ணுறது எனக்கு தெரியாது. இதை ஒருத்தர் எழுதி இது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி தந்து அதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடிக்கும் போது அது எல்லாமே சேலஞ்சிங் தான். ரெகுலர் பேட்டர்ன்ஸ் இல்லாமல் புதுசாக கிடைச்சா அது எதுவாக இருந்தாலுமே சந்தோஷம் தான். ஓகே, ஒரு யதார்த்தமான ரோல் கிடைச்சாலே எனக்கு பர்டிகுலரா எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து தமிழ் சினிமால ஏதாவது ஒரு படத்துக்கு வந்து ஆஸ்கர் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும், ஏன்னா நிறைய நல்ல படங்கள் ரிலீஸ் ஆச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஆசை இருக்கா சார், இந்த படத்துக்கு ஆஸ்கர் கிடைச்சிருக்கு? இல்ல, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பெரிய இயக்குநர்கள் இதை பத்தி அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. கமல் சார் சொல்லியிருக்காரு, வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்காரு. ஆஸ்காருங்கிறது அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டம். அது அவங்களுக்கு தான் பெரிய கொண்டாட்டம். இங்க மக்கள் ஏத்துக்கிட்டு, மக்கள் கொண்டாடி, மக்கள் ரசிச்சு, இப்போ அயலிக்கு ஆஸ்கார் கிடைக்கலன்னு உங்களுக்கு வருத்தமானு கேட்டீங்கன்னா ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு பிடிக்குது, பார்க்குற எல்லாத்துக்கும் பிடிக்குது, பார்க்குற எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆஸ்காருக்குள்ளார அங்கே யாருன்னே தெரியாத யாருக்கு நடுவுலையோ போய் நம்ம நின்று ஒரு அவார்டை வாங்கி அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேசுகிறதா, என்ன லாங்குவேஜில் பேசுறது என்னன்னே தெரியாமல் சங்கடப்பட்டு வர்றதை விட நம்ம மக்கள், நம்ம ஏரியா, நம்ம ஆட்கள் கொண்டாடி அதுதானே பெரிய அப்ரிசியேஷன். அப்போ நிறைய காலேஜஸ் போகிறேன், இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய நடக்குது. ஏன்னா இது பெண்கள் தான் அந்த அயலியை வந்து தூக்கி சுமக்கிறாங்க, அவ்வளோ கொண்டாடுறாங்க. போகிற இடத்துலலாம் ஒவ்வொரு காலேஜஸ்லையும் என்னை வந்து பிள்ளைங்கள்லாம் அப்பா 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 அப்பான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு அது வந்து இந்த இடம் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? அப்பான்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அப்படி ரிலேட் பண்ணிக்க முடியுது. அது 1000 ஆஸ்காருக்கு சமமா இருக்கு எனக்கு. அதனால ஆஸ்கார்லாம் என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க சொன்னீங்க சார், கரெக்டான ஒரு விஷயம் தான் சொன்னீங்க. ஏன்னா ஒரு சாக்லேட் பாய் ஓகே, ஒரு அண்ணன் கூட கிடைச்சிரும். இந்த அப்பா வந்து ரொம்ப கஷ்டம் இல்ல அது. ஆமா, அது கூப்பிடும் போதெல்லாம் பயங்கர வைப், பயங்கர வைப் தான். இப்போ ரீசெண்டா வந்து சேர்மத்தாய் வாசன் காலேஜ்னு சொல்லி மதுரை அங்கே போயிருந்தேன். அந்த பிள்ளைங்க ஒரு 5 நிமிஷம் கைத்தட்டல் நிறுத்தவே இல்லை. ஆமா, அப்பா அப்பான்னு கூப்பிட்டே கைத்தட்டிட்டே இருந்துச்சு. செம கொண்டாட்டம் தான். அதான் பல ஆஸ்காருக்கு சமம். அது நீங்க வந்து ஒரு யதார்த்தமான ரோல் வந்து சூஸ் பண்ணி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. பட் இந்த ஹோம் ஒர்க்ன்றது நீங்க எடுத்துப்பீங்களா, இல்ல ஆன் ஸ்பாட் நான் அங்க போய் டைரக்டர் சொல்றது அப்படியே மைண்ட்ல வாங்கி ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ற மாதிரி? இல்ல, நம்ம ஆரம்பத்துல சினிமாக்குள்ளார வரும்பொழுது சினிமாவோட சீரியஸ்னஸ் நமக்கு பெருசா தெரியல. நம்ம உள்ள வந்தோம், அப்படியே கொடுக்கறத நடிச்சோம், போயிட்டு வந்தோம். எனக்கு நாடுகளம் நரேன் சார் இருக்கார் இல்லையா, நரேன், அவர் வந்து ஒரு டியூட்டரா, ஒரு வெல்விஷரா, எல்லாமாவும் அவர் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் வந்து சினிமாவோட சீரியஸ்னஸை பற்றி நிறையா பேசுவார். ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கணும்னு சொல்லுவார். இப்படி சினிமாவை அப்ரோச் பண்ணுற விதத்தில் எப்பவுமே ரொம்ப கவனம் இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்லுவார். அவர் சொல்கிறது மட்டும் பத்தாது, வெளியில் உங்களுக்கு கிடைக்கிற இயக்குனர்கள் அந்த மாதிரி கிடைக்கணும். நம்ம எந்த படத்துக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம், அருவி மாதிரியோ, அயலி மாதிரியோ, கர்ணன் மாதிரியோ படங்களுக்கு தான் ஒரு இன்டர்வியூவாகவே நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த இயக்குநர்கள்ட்டேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களால தான் நம்மளால் ஒரு நல்ல நடிப்பை வந்து இங்கே வந்து கொடுக்க முடியுது. அப்போது நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாலும், தயாராக இருந்தீங்கன்னாலும், நல்ல இயக்குநர்கள்ட்டேருந்து மட்டும்தான் நம்மளால் ஒரு நல்ல நடிப்பை வந்து வெளிப்படுத்த முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ்ங்கிற சென்ஸ் நான் ஒன்றே என்ன சொல்லுவேன்னா, ஒரு நடிகன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எப்பவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு 120 ரூபா 200 ரூபா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி வர்றவங்க இந்த முகத்தை பார்க்க தான் வர்றாங்க. பின்னாடி வந்து யார் வேலை பார்த்தாலும். அப்போ அவன் அதுக்கு சரியாக இருக்கணும்னா ஓரளவு பொறுப்பாக இருக்கணும்.
சார் இப்போ வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு மெயின் ரோல் வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா எபிசோட்லயும் உங்களுடைய சீன்ஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே இந்த இந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க சார். ஸ்க்ரீன்ல போய் உட்காரும் போது 2.5 மணி நேரம் ஆடியன்ஸை கட்டி போடணும். இந்த ஒரு லீட் ரோலை வந்து அது அது வந்து பண்றதே ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு? So அந்த மாதிரி ஒரு ரோல் வந்தா நீங்க எப்படி அப்ரோச்? நல்ல விஷயம். நீங்க கேட்ட கேள்வியே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஏன்னா ஹீரோவான்னு கேட்காம, இல்லை கதாநாயகனான்னு கேட்காம, லீட் ரோல்னு ஒன்று கேட்டிங்கல்ல, அது ரொம்ப சரியான கேள்வி. அது ஒரு கேரக்டர் வந்து எந்த கேரக்டரோ, அது ஹீரோங்கிறது தான் இல்லை, அந்த அந்த கதையை லீட் பண்ணுற ஒரு கேரக்டராக கிடைச்சுன்னா நிச்சயமாக நம்ம பண்ணலாம். அது அதை எழுதுறவங்க தான் முடிவு பண்ணணும். நான் எப்பவுமே இந்த அருவி மதன் சார் அப்படி இன்டர்வியூ அப்படி சர்ச் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய் சேதுபதி பத்தி நீங்க சொன்ன விஷயங்கள் நிறைய வருது சார். அது ஒரு கொஞ்சம் recap மாதிரி. ஏன்னா 2003 தான் ஆல்மோஸ்ட் சினிமாவுக்குள்ளார நம்ம என்ட்ரி ஆனது. விஜய் சேதுபதிக்கும் எனக்கும் ஒரே நாள் தான், ஒரே ஷூட் தான். நாங்கள் நிறைய இன்டர்வியூஸ் நான் ஆமா, அது recap. சொல்லியிருக்கேன். ஸோ ஒரே நாள் தான் நாங்கள் வர்றோம். அதுக்கப்புறமா நான் நடுவில் கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ஊருக்கு போயிடுறேன். பெருசா நேர்மையா, உண்மையா, கடுமையா உழைக்கலை நான். ஆனால் அவர் வந்து இது எல்லாமே சினிமாவை அப்ரோச் பண்ணாரு. அதனால அவரோட வெற்றி வந்து ரொம்ப இயர்லியராகவே இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கான இடம் அவருக்கு கிடைச்சிருக்கு. நம்ம கொஞ்சம் லேட்டாக அப்ரோச் பண்ணி லேட்டாக உழைக்க ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கும் கிடைக்கும், கொஞ்சம் லேட் ஆகும், வந்துடலாம். நல்ல நண்பர் விஜய் சேதுபதி, நல்ல நடிகர், அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆமாம்.